Hi friends, this is Ananda Jyoti Group Enable Accreditation Lab. Welcome to our YouTube channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா அனலாக் கிளாமீட்டர் மேக் கைரிட்ஸோ மாடல் 2688A. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அனலாக் மீட்டர் அப்படிங்கிறதுனால இதை வந்து சேஃபாக ஹேண்டில் பண்ணுங்க. இதில் என்னென்ன டெர்மினல் இருக்கும் அப்படின்னா காமன் வோல்டேஜ் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் டெர்மினல்ஸ் இருக்கும். இப்போ வந்து நீங்க ஒரு டெர்மினல்ல வந்து ஒரு பாராமீட்டர் நீங்க ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அத பேஸ் பண்ணி தான் நீங்க டெர்மினல்ல வயர் கனெக்ட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஏசி வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்றீங்க அப்படின்னா, அங்க ரோட்டரி ஸ்விட்ச் இருக்கும். ஸோ அந்த ரோட்டரி ஸ்விட்சை நீங்க ஏசி வோல்டேஜுக்கு நேரா வச்சுட்டு, தென் வோல்டேஜ் டெர்மினல்ல பாசிட்டிவ் கனெக்ஷனையும், காமன்ல வந்து நெகட்டிவ் கனெக்ஷனையும் குடுத்துட்டு, எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ல நீங்க வோல்டேஜ் ஃபைண்ட் அவுட் பண்ண போறீங்களோ, அதுல பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணிட்டு, நீங்க வந்து வேல்யூ மெஷர் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க கரண்ட் மெஷர் பண்ண போறீங்க அப்படின்னா, அங்க டிரான்ஸ்ஃபார்மர் ஜா இருக்கும். ஸோ ஒன்ஸ் அத பிரஸ் பண்ணீங்க அப்படின்னா, அது ஓப்பன் ஆகும். அத வந்து சென்டர் பொசிஷன்ல வச்சுட்டு, நீங்க ரோட்டரி ஸ்விட்ச கரண்ட் கரண்ட் இருக்க ஏசி கரண்ட் இருக்கு. ஸோ அதுக்கு நேரா வச்சுட்டு, நீங்க கரண்ட் மெஷர் பண்ணலாம். இப்போ நீங்க ஹை கரண்ட் மெஷர் பண்ணும்போது, அந்த ஜா வந்து நீங்க கரெக்ட்டா ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நம்மளுக்கு அக்யூரசி கரெக்ட்டா வராது. அண்ட் எரர் வர்றதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. ஸோ சென்டர் பொசிஷன்ல வச்சு கரண்ட் மெஷர் பண்ணுங்க. எப்படி கேலிப்ரேஷன் இருக்கணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். இதோட மேக்ஸிமம் ரேஞ்ச் வந்து எவ்வளோ அப்படின்னா, ஏசி வோல்டேஜ் வந்து 600 வோல்ட், டிசி வோல்டேஜ் வந்து 60 வோல்ட். அண்ட் கரண்ட் வந்து எவ்வளோனா, ஏசி கரண்ட் மட்டும் தான் நம்ம இதில் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். 300 ஆம்ப்ஸ் வரைக்கும் நம்ம இதை மேக்ஸிமம் ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ரெசிஸ்டன்ஸ் வந்து 100 கிலோ ஓம். தென் இது எப்படி நம்ம வியூ பண்ணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்மளோட கேலிப்ரேஷன் பண்ணும்போது, நம்மளோட நம்ம கேலிப்ரேஷன் பண்ணும்போது, அது வந்து நமக்கு வியூ ஆகுற மாரி வைக்கணும். சைட்ல நின்னு பார்த்தாலோ, இல்ல பேக் சைட்ல இருந்து பார்த்தாலோ, நமக்கு வந்து வேல்யூ அக்யூரேட்டா வராது. தென் அதோட ஜா வந்து ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருக்கணும். அப்படி இல்ல அப்படின்னா, நமக்கான ரீடிங் வந்து இன்கரெக்ட்டா வரும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் 300 ஆம்ப்ஸ்ல வந்து ஒரு 100 ஆம்ப்ஸ் நீங்க இன்புட் குடுக்குறீங்க அப்படின்னா, நமக்கு 50 ஆம்ப்ஸ், 80 ஆம்ப்ஸ் அந்த மாரி தான் வரும். ஸோ, அதனால கரெக்ட்டா க்ளோஸா இருக்கான்னு பார்த்துட்டு கரண்ட் மெஷர் பண்ணுங்க. எப்படி கேலிப்ரேஷன் இருக்கக்கூடாது அப்படின்னு பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். ஸோ, சைடா இருந்து வியூ பண்ணாதீங்க. ஏன்னா, நமக்கு மீட்டர்ல ரீட் ஆகுற வேல்யூ வந்து இன்கரெக்ட்டா நம்ம மெஷர் பண்ணுவோம். ஸோ, அதனால கரெக்ட்டா தெரியாது. தென் ராங்கா கனெக்ட் பண்ணக்கூடாது. ராங்கா கனெக்ட் பண்றது மீன்ஸ், நீங்க வந்து கிளாம்ப் பண்ணும்போது கரண்ட் மெஷர் பண்றீங்க அப்படின்னா, கிளாம்ப் பண்ணிட்டு, ஆனா அதோட டெர்மினல் வந்து காமன்லயும், தென் வோல்டேஜ்ல வச்சுட்டு, பாராமீட்டர் வோல்டேஜ் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து கரண்ட் வேல்யூ மெஷர் ஆகாது. ஸோ, அதனால கரெக்ட்டா கனெக்ட் பண்ணுங்க. பேட்டரி வந்து நீங்க செக் பண்ணிட்டுருக்கீங்க அப்படின்னா, செக் பண்ணிட்டுருக்கும்போதே நீங்க வந்து பேட்டரி சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்க செக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பேட்டரி சேஞ்ச் பண்ணுங்க. ஸ்பெசிஃபிகேஷன் மீன்ஸ் ஒரு மேனுஃபேக்சர் வந்து இவ்வளோ தான் இந்த கிட் வந்து வோல்டேஜ் அண்ட் கரண்ட் எடுத்துக்கும் அப்படின்ட்டு அவங்க மேனுஃபேக்சர் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ வோல்டேஜ் வந்து ஏசி வோல்டேஜ் 600 வோல்ட் அப்படின்னா 600 வோல்ட் வரைக்கும் தான் குடுக்கணும். அதுக்கு மேல குடுத்தீங்க அப்படின்னா, இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து ஃபால்ட் ஆகும். ஷாக் அடிக்கிறதுக்கான சான்சஸ் நெறையா இருக்கு. நம்ம நம்ம ஹியூமன் பாடிக்கும் அது அஃபெக்ட் ஆகறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ, எபோவ் ஸ்பெசிஃபிகேஷனுக்கு மேல யூஸ் பண்ணாதீங்க. தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. If any doubt, please contact 944021 or 9940077044. Our mail ID is info@ajcarelab.com and ajcarelab@gmail.com.